இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் மீடியங்களுக்கும் அந்தன் டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸில் கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்துக்கு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தைய அவர் மேலே வச்சுக்க மரியாதை, அன்புக்கு என்று நன்றி கட்டுப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இப்போ போய் ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றி எடுத்து வச்சுக்கேன். நீங்களா நல்லா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசுனாங்க, அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சே a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போ நீங்கள் நிறைய இன்ட்ரிவியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லெஜெண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் நடிக்கும் போது he will just make sure we also part of it, and dialogues impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இல்லைன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி பட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாய். அண்ட் அவர் மேடையில் அதாவது சபா மாதிரியாக தான் கார்த்திக் சார் சொல்கிறேன், பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்க பிரதர், எனக்கு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a கார்த்திக் சார் இந்த படத்தோட லெவலே மாறிச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் கேட்ட உடனே வேற படம் பண்ணிட்டு இருந்த படம் இம்மிடியேட்டாக ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி எப்படி டோட்டலாக மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ரொம்ப மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள ஒருத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் இருக்கிற அனுபவம் ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டார், டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டா ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துல நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் பண்ணுறது இல்லை. எனக்கு ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இருக்கோம். எனக்கு நான் சின்ன வயசுல நடிக்க இருக்கும்போது 60s படம் எப்படி நடிச்சாங்க, 70s படம் எப்படி நடிச்சாங்க, 80s எப்படி நடிச்சாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சாரு, பானுமதி அம்மா நடிச்சாங்க, நம்பியா சார் எப்படி நடிச்சாரு, இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்க, நான் கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் டயலாக் எல்லாம் வாங்கிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு. அது இப்போ இன்னொரு விஷயம் டேரக்டர் சார் சொல்லணும், அவர் எப்படி ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சவர். அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸ் க்ளோஸ்அப் போகும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா என்னோட டைலாக்ஸ்
கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேர்ல உட்காந்துச்சுன்னா கேரமில் உட்காந்துலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சிம்பிளி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் த கைண்ட் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜேர்னி ஃபார் மீ திஸ் மூவி. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார். அவரும் வந்தார். ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன அளவு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார். அவ்வளோ பிஸி சார். ஹீ கேம், ஹீ மேட் இட் பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் படத்தை நடிச்சது அனுபவம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சிருங்க அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் பண்ண தெரியுமா, ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை அடிச்சு எல்லாமே they had a special connection with me as they treated me as part of the family. So thanks to ஊர்வசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபால் சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்தையும் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போ your blessing is always with me. இந்த படத்தையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have Ravi. அவர் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. பார்த்த லெசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கிற ஒரு சம்மாடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரோன்னு சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம்னா ஹில் கால் அண்ட் ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், லேடி கால் கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப், ஷீஸ் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா, அவங்களுக்கு கூப்பிட்டோம். இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பற்ற, அப்புறம் ஆர்ட் ஃபிலிம், தமிழ் இதெல்லாம் வந்து அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்மல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபார் த லவ் ஃபார் அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். இந்த தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும் போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. One is the director, that's my father, Jalan Sarko, and the actors on the other side. இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலம் வருது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஸ்டார்ஸ் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பிச்சோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லா விஷுவலாக ஸ்டனிங்காக காரணம் இது அவரு தான். நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir I can talk about art director Sindil, he was a biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle எப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. So when they came together they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, Kala master. அவங்க வந்து ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருந்தது, பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோசி சாங் வந்து 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists were able to shoot faster. Very nice support. Then I had அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா இந்த மாதிரி இப்போ படம் முடிச்சோம், ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணலாமா சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் அந்த நேரத்தன். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். டேரக்டர் சார் எப்படின்னு இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து போகணும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து. ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் சொல்லும் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு.
அதை வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான், விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி இப்போ இந்த சக்ஸஸ்க்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், my stunt assistants, stunt fighters, dancers, assistant choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும் everybody, every Bedford drivers, எல்லாமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு சக்ஸஸாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் ஸ்ட்ரென்த். எப்பவுமே கூட சப்போர்ட்டட் சக்திவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் அதர் பீப்புள் டு தேங்க். சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் எ விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்னதான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் just always say thank you அப்பா for believing in me and making such a wonderful movie. I'm ever grateful. எவ்வளோ பெரிய this is an opportunity given to every actor. Thank you for giving this opportunity. Just நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கே ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்ககிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்த நாங்கள் சாங் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். அதாவது ஒரு நடிகர் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசு எவ்வளோ தான் வலி இருந்தாலும் we always keep smiling, we always keep being happy face. So is a big example for that. And as a technician again a big இவங்களாம் வந்து எனக்கு வந்து குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ தட். நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும், யூ ஆல்வேஸ் the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இல்லீகலத்தில் ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, யூடியூப்பும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்ல இருந்து தலைவர் உட்காந்து அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதை வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. தட் யோர் இன்னைக்கு நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங். ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். ஐ ஸ்டில் ஹேவ் டு லேர்ன் அ லாட். ஸோ thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து மிகவும் வளர்த்து விட்டுருக்கோம். இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் couple of other things, my producer, my mother, மிஸ்டர் ஷமி தேவராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தேவராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் they all stand behind me, சொல்லுவாங்க இல்லையா, they truly behind me. And a good news இந்த விஷயத்தில், இந்த அந்த சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ வீட்டில் வந்து I heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani sirkum and Rehman sirkum and all the other actors, one more time Tamil Nadu has won so many national awards. Great big congratulations to all the national award winners. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், I'm always directed by a good team. So thank you Nikhil. One more direction is going on.
நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது இந்த சப்போர்ட் பண்ண அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து நீங்கள் கரை சேர்த்தீங்களோ, அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு படம் ஜெயிச்சது காரணம் வந்து எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கு எல்லாருமே எங்களுக்கு பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் உங்களோட இந்த சக்ஸஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.